இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் வந்து தரம் 11 மாணவர்களுக்கான 2ஆம் தவணை பரீட்சை மத்திய மாகாண கல்வி திணைக்களம் வெளியிட்ட பேப்பர் தான் பார்க்க இருக்கிறோம். அதுக்கான விடைகளும் விளக்கங்களும் தான் பார்க்க இருக்கிறோம். இதை ஏற்கனவே உங்களுக்கு வந்து சயின்ஸ் அட்டம் ஃபேஸ்புக் பேஜ்லையும் அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். செய்து பார்க்காதாக்கள் இதை செய்து பார்த்துட்டு விளக்கங்களை பார்க்கறது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். தரம் 11 2ஆம் தவணை பரீட்சை சரியா மத்திய மாகாண கல்வி திணைக்களம் வெளியிட்ட பேப்பர். ரைட், இதற்கான விடைகளும் வெளியிடப்பட்டிருக்குது. அந்த நாங்கள் விளக்கத்தோட இதுல பார்ப்போம். உங்களுக்கான ரிவிஷனாகவும் இருக்கும். இதுவரைக்கும் எக்ஸாம் செய்யாத பிள்ளைகளுக்கு வந்து இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது எல்லாருக்கும் பொதுவா பிரயோசனமானதா ஒரு பதிவாக இருக்கும்னு நம்புறேன். ரைட், இப்ப நாங்க ஒரு கேள்வியை பார்க்கலாம் பிள்ளைகள். முதலாவது கேள்வி பாருங்கோ. இயற்கையில் மிகவும் உறுதியற்றதாக காணப்படும் அணுவாக கருதக்கூடியது பின்வருவனவற்றுள் எது? உறுதியற்றது. சரியா, உறுதியற்றது கேட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆகன், நியோன், ஹீலியம். ஆகன், நேயன், ஹீலியம் இந்த மூலகங்கள் எல்லாமே உறுதியாக காணப்படும். அதாவது ஒரு சக்தி மட்டத்துல நிரம்ப வேண்டிய உச்சளவான இலத்திரன்கள் எண்ணிக்கை வந்து இங்க இருக்கு. ஹீலியம் என்றா ஒரு சக்தி மட்டம், அதுல 2 இலத்திரன்கள் நிரம்பி இருக்கு. சரியா, அடுத்தது வந்து நேயன். நேயன்ல வந்து 2,8 இலத்திரன் நிலையமைப்பு காணப்படும் உறுதிநிலை. அது மாதிரி ஆகனை பார்த்தோம்னு சொன்னா அங்க வந்து 2,8,8 உறுதிநிலையில நிரம்பி இருக்கு. அப்ப இங்க உறுதிநிலை அற்றது வந்து சோடியம். என்னன்னு சொன்னா சோடியத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 2,8,1 இலத்திரன் நிரம்பி இருக்கும். இந்த கடைசி ஓட்டுல இருக்கிற ஒரு இலத்திரனை இழந்தாத்தான் சோடியம் வந்து உறுதியான இலத்திரன் நிலையமைப்பு பெற்று. அப்ப உறுதியற்ற அணுன்னு சொன்னா அது வந்து சோடியம். ஆகவே முதலாவதுக்கு 3வது விடை பொருத்தம். 2வது கேள்வி பாருங்க பிள்ளைகள். கார்போஹைட்ரேட்டில் ஐதரசனுக்கும் ஒட்சனுக்கும் இடையிலான விகிதமாக அமைவது. எங்களுக்கு தெரியும் உயிரங்கிகள உடல்ல அதிக அளவில் காணப்படுகின்ற சேதன சேர்வுகளை தான் நாங்க உயிரியல் மூலக்கூறுகள் என்ற பெயரால சொல்றோம். சரியா, கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட், நியூக்ளிக் அமிலம் இந்த 4 தான் உயிரியல் மூலக்கூறுகள். இதுல கார்போஹைட்ரேட்லையும் லிப்பிட்டிலையும் கார்பன், ஐதரசன், ஒட்சன் என்று சொல்லக்கூடிய 3 மூலகங்கள் காணப்படுது. ஆனா கார்போஹைட்ரேட்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஐதரசனுக்கும் ஒட்சிசனுக்கும் இடப்பட்ட விகிதம் 2:1 காணப்படும். லிப்பிட்டில வந்து இதுல பார்க்க கூடுதலான விதத்துல இருக்கு. சரி, அப்ப பொருத்தமான விட 2:1. 3வது விடை பொருத்தம். அடுத்த பாருங்க பிள்ளைகள். மாணவர்கள் அவரை தாவரங்களை அவதானித்த போது அதில் பொஸ்பரஸ் குறைபாட்டு அறிகுறிகள் இருப்பதாக தெரிவித்தனர். சரியா, பொஸ்பரஸ் குறைபாட்டு அறிகுறிகள். இதன் போது அவர்கள் இலையில் அவதானித்த குறைபாட்டு அறிகுறி ஜாதாக இருக்கலாம். அதாவது பொஸ்பரஸ் குறைபாட்டுக்குரிய அறிகுறியை நாங்கள் எழுதினோம்னா சரி. ரைட், இப்ப இதுக்கு முதல்ல அந்த குறைபாட்டு அறிகுறிகள் உள்ள அட்டவணையை பார்த்துட்டு வரும் இல்லையா. இல்ல பாருங்க, நைதரசன் குறைபாட்டால ஏற்படுற குறைபாட்டு அறிகுறிகள் வந்து வளர்ச்சி குன்றுதல். சரியா, வளர்ச்சி குன்றுதல், முதிர்ச்சி அடைந்த இலையில வெண்பச்சை. சரியா, முதிர்ந்த இலைகள்ல வெண்பச்சை நோய் ஏற்படுறதுக்கு காரணம் வந்து நைதரசன். அது மாதிரி வளர்ச்சி குன்றுதல் அதுகள் வேறு. பொஸ்பரஸ் சொல்லிக்க வேர்கள்ல வளர்ச்சி குறைகிறது, இலையில சிவப்பு ஊதா நிற புள்ளிகள் வந்து தோன்றுறது, இதெல்லாம் பொஸ்பரஸ் குறைபாட்டு அறிகுறியா இருக்கு. பொட்டாசியம் என்று சொல்லிக்க இலை விளிம்புகள் மற்றது நுனிகள்ல எளிய இறப்பு ஏற்படுறது, இலையில மஞ்சள் கவில நிற திட்டுகள் தோன்றது, அது பொட்டாசியம். கந்தகம் என்று சொல்லிக்க இலை நரம்பிலும் அந்த நரம்புகளுக்கு இடைப்பட்ட பிரதேசத்திலும் வெண்பச்சை நோய் ஏற்படுறது. சரி, எங்க உண்ட கவனிங்க. முதிர்ந்த இலைகள்ல வெண்பச்சை நோய்ன்னு சொன்னா நைதரசன். அது மாதிரி கந்தகம் என்று சொல்லிக்க இலை நரம்புகள்லையும் இலை நரம்புகளுக்கு இடப்பட்ட பிரதேசத்திலையும் வெண்பச்சை நோய் ஏற்படும். இரும்பு வந்து இளமிலைகள்ல வெண்பச்சை நோய் ஏற்படும், இரும்பு குறைபாட்டால். அது மாதிரி இலை நுனி கருகிறது, முனையரம்பு இறக்குறது, அது வந்து கால்சியத்தினுடைய குறைபாட்டு அறிகுறிகளாக இருக்கு. சரி, மாதிரி முதிர்ந்த இலைகள்ல வெண்பச்சை நோய் மெக்னீசியத்துக்கும் பெறும், இரும்புக்கும் பெறும். ஓகே, இதை வச்சுக்கொண்டு பார்த்தோம்னு சொன்ன பிள்ளைகள் சிவப்பூதா நிற புள்ளிகள் தோன்றது வந்து பொஸ்பரஸ். அது மாதிரி மஞ்சள் கவிழ நிற திட்டுக்கள் தோன்றது சரியா, மஞ்சள் நிற கவிழ நிற திட்டுக்கள் தோன்றது வந்து பொட்டாசியத்தில். சரி, இந்த குறைபாட்டு அறிகுறி வந்து பொட்டாசியம். முதிர்ந்த இலைகள் வெண்ணிறமாக மாறுதல் வந்து நைதரசன்லையும் மெக்னீசியத்திலையும் பார்க்கலாம்.
இளமிலைகள்ல வெண்பச்சு நோய் வந்து இரும்பில பார்க்கலாம். இலைநுனி சுருங்குதல் வந்து இலைநுனி சுருங்குதல், இலைநுனி கருகுதல், முனையரம்பு ரத்தல் அதுகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கால்சியத்தின் குறைபாட்டா இருக்கு. சரியா? கால்சியம். இதை வச்சுக்கொண்டு பார்த்தோம்னு சொன்னா போஸ்பரஸ் என்ற குறைபாட்டு அறிகுறிகள் வந்து சிவப்பூதா நிற புள்ளிகள் காணப்படும். முதலாவது விடை பொறுத்து. அடுத்து பாருங்க, சோடியம் 23 கிராமினை கருதும் போது புவி மற்றும் சந்திரனில் மாற்றமடையும் பௌதிக கணியம் எது? மூல எண்ணிக்கை என்றது பதார்த்தத்தினுடைய அளவு, அது மாறாது, அது எங்கேயும் ஒன்றுதான். திணிவும் மாறாது, ஏனென்ற ஒரு பதார்த்தம் கொண்டிருக்கிற சடப்பொருள் அளவு தான் திணிவு, அது மாறாது. அடர்த்தி வந்து அலகு கனவளவில் அந்த பதார்த்தத்தினுடைய ஒரு அலகு கனவளவு கொண்டிருக்கிற அந்த பதார்த்தத்தினுடைய திணிவைத்தான் அடர்த்தி என்று சொல்றோம். ஆகவே அடர்த்தியும் வந்து மாறாது. நிறையில புவியீர்ப்பு ஆர்முடுதல் என்றத ஈர்ப்பு ஆர்முடுதல் செல்வாக்கு செலுத்தும். புவியில நாங்க ஒரு பொருளை வச்சிருக்கீங்க, அங்க வந்து புவியீர்ப்பு ஆர்முடுதல் தொழிற்படும். சந்திரன்ல கொண்டு போய் வச்சோம்னு சொன்னா அங்க சந்திரன் ஈர்ப்பு ஆர்முடுதல் தான் தொழிற்படும். அப்ப மாற்றமடையும் பௌதிக கணியம் என்று கேட்டா பொருத்தமான விடை நிறை. 4வது விடை பொருத்தம். 5வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். உராய் விசை பயன்படாத சந்தர்ப்பம் ஒன்றாக கருதக்கூடியது. உராய் விசை பயன்படாத சந்தர்ப்பம் நடத்தல்ல பயன்படும். நடத்தல்னு சொல்லிக்க நாங்க நடந்து போய்க்குள்ள பாதைக்கும் அங்கட கால்களுக்கும் இடையில உராய் விசை வந்து தொழிற்படும். மரம் ஒன்றில் ஏறும்போது மரத்துக்கும் கால்களுக்கும் இடையில உராய் விசை தொழிற்படும். அடுத்த வாகனம் ஒன்றை செலுத்தும் போது, வாகனம் சொல்லிக்க அந்த டயர்களினுடைய இயக்கத்துக்கும் பாதைக்கும் வீதிக்கும் இடையில உராய் விசை தொழிற்படும், அதுவும் வரும். அடுத்த பாருங்க, கரம் பலகையில் கரம் தட்டை அசைக்கும் போது, கரம் தட்டு அசைக்கிறதுக்கும் உராய்வுக்கும் சம்பந்தம் இல்லை. நாங்க வந்து கரத்துல பயன்படுத்தப்படுற அந்த காய்களை சுண்டைக்குள்ள அந்த பலகைக்கும் காய்களுக்கும் இடையில உராய் விசை வந்து தொழிற்படும். அதை குறைக்கிறதுக்காகத்தான் அந்த பவுடர் வந்து போடுறோம், உராய் விசையை குறைக்கிறதுக்காக. கரம் தட்டு அசைக்கிறதுக்கும் உராய்வுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகவே இதுல பயன்படாத சந்தர்ப்பம் என்று சொன்னா 4வது விடை. அடுத்த 6வது கேள்வி பாருங்க. கார்ல் பூஸ் 1990 அறிமுகம் செய்த பேரிராச்சியத்தில் அடங்காதது பின்வருவனற்றுள்ளது. முதல் நாங்கள் 5 ராச்சியங்களை கொண்ட பாகுபாட்டு முறையைத்தான் படிச்சு கொண்டு வரோம். அது வந்து ரோபர்ட் பிட்டாகரன் சொல்ற அந்த விஞ்ஞானியால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு கார்ல் பூஸால் அறிமுகப்படுத்தப்பட்ட பேரிராச்சியம், 3 பேரிராச்சியங்களை கொண்ட பாகுபாட்டு முறை வந்து நடைமுறைக்கு வருது. சரி, இப்ப 3 பேரிராச்சியங்கள் அடங்குறது பார்த்தோம்னு சொன்னா பேரிராச்சியம் ஆக்கியா, பேரிராச்சியம் பாக்டீரியா, பேரிராச்சியம் ஜூக்கரியான்னு 3 பேரிராச்சியங்கள் இருக்கு. சரி, ஆக்கியா ஒரு பேரிராச்சியம், பாக்டீரியா ஒரு பேரிராச்சியம், ஜூக்கரியா ஒரு பேரிராச்சியம். இதுக்குள்ள அடங்காதது வந்து பங்கஸ் வந்து ஒரு ராட்சி. சரி, அந்த பேரிராச்சியம் ஜூக்கரியாவில் 4 ராச்சியங்கள் இருக்கு. ராச்சியம் புரோட்டிஸ்டா, ராச்சியம் ஃபங்கை, ராச்சியம் பிளான்டே, ராச்சியம் அனிமாலியா. சரி, இதான் அந்த 4 ராச்சியங்கள். ஃபங்கை என்றது வந்து ராச்சியத்துக்குள்ள அடங்கும். இதுக்குள்ள பேரிராச்சியத்துக்குள்ள அடங்கும். 4வது விடை பொருள். 7வது கேள்வியை பாருங்க. உருவில் காட்டப்பட்டிருப்பது கார்பனீரோக்சைடு வாயு சேகரிக்கும் முறை ஒன்றாகும். இம்முறை இதுல பாருங்க பிள்ளைகள், இங்க வந்து நாங்கள் இது வாய்ச்சாடி, இது வந்து போக்கு குழாய். இங்க சேகரிக்கப்படுற வாயு வந்து அந்த வாய்ச்சாடியின் அடிப்பகுதியை அடையும். அப்ப அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய வழி வந்து என்ன செய்யணும்னு சொன்னா மேல் நோக்கி அசைஞ்சு வெளியே. சரி, அப்ப இது வந்து என்ன அடர்த்தி கூடிய வாயுக்களை சேகரிக்கிறதுக்கு இந்த மெத்தட் நாங்க பயன்படுத்துவோம். வழி வந்து மேல் நோக்கி இடம்பெறபடியா, இது வந்து இடம்பெயர்றபடியா இந்த முறையை சொல்றது வழியின் மேல்முகப்பேச்சு. அதாவது வழியிலும் பார்க்க அடர்த்தி கூடிய வாயுக்களை சேகரிக்கிறதுக்காக நாங்க இந்த முறையை பயன்படுத்துறோம். உதாரணமா கார்பனீரோக்சைடு போன்ற அடர்த்தி கூடிய வாயுக்களை சேகரிக்கிறதுக்கு இந்த முறையை நாங்க பயன்படுத்துறோம். அடுத்த 8வது கேள்வி பாருங்க. முதலாவது விடை பொருத்தமே அழுக்கு. 8வது, முகவை ஒன்றில் உள்ள நீரின் வெப்பநிலை 27°C ஆகும். அதனை கெல்வினில் குறிப்பிட்டார். செல்சியஸ்ல தரப்பட்ட வாசிப்பை நாங்க கெல்வினுக்கு மாத்தணும்னு சொன்னா 273 கூட்ட வேணும். சரி, 273 கூட்ட வேணும். இப்ப கூட்டினோம்னா 3 மேலும் 10, 7 3 மட்டும் 10, 300 கெல்வின். சரியா, 300 கெல்வின். முதலாவது விடை. அடுத்த 9வது கேள்வி பாருங்க. கீழே முள்ளந்தண்டிலிகளின் இயல்புகள் சில தரப்பட்டுள்ளன. அனைத்தும் நீர்வாளிகள் ஆகும். அனைத்தும் நீர்வாளிகள். இங்க தரப்பட்டது பிள்ளைகள் முள்ளந்தண்டிலிகள். முள்ளந்தண்டிலிகளுக்குள்ள 5 கணங்கள் இருக்குது. நெடாரியா,
அனலிடா, மொலஸ்கா, ஆத்திரப்போடா, எக்கெனோடெர்மிட்டான்னு சொல்லி 5 கணங்கள் இருக்கு. அனைத்தும் நீர்வாழிகள் என்று சொன்னா அது வந்து நிடாரியா தான் வரும். ஏனென்று சொன்னா எக்கெனோடெர்மிட்டாவும் வரும், ஆனா அது எல்லாமே உபர்நீர் வாழ்க்கைக்குரியது. நீரண்டு சொல்லிக்க அங்க நன்னீரம் வருது, உவர்நீரம் வருது. நன்னீர்லயும் உவர்நீர்லயும் வாழக்கூடியது நிடாரியாக்கள். அடுத்த பாருங்க, இரு மூல உயிர் படை கொண்டது. இரு படை கொண்டதும் நிடாரியாக்கள் மாத்திரம்தான். மற்ற எல்லா கணங்களுமே 3 படைகளை கொண்டிருக்கு. அடுத்த ஆரச் அமைச்சீருடையது. ஆரச் அமைச்சீருடையது நிடாரியாக்கு மட்டுமுரிய இயல். மற்ற அனலிடா, மொலஸ்கா, ஆத்திரப்போடா மூன்றும் இருபக்க சமச்சீர் என்று சொல்லுவோம். எக்கெனோடெர்மேட்டா வந்து ஐயாரை சமச்சீர் என்று சொல்லுவோம். அடுத்த டி பாருங்க, தசை செறிந்த பாதம் கொண்டது. தசை செறிந்த பாதம் என்று சொல்லிக்க அது வந்து மொலஸ்காக்களுக்கு வார குறியல்பு. தசை செறிந்த பாதம் என்று அது வந்து இதுக்கு வரும், மொலஸ்காக்களுக்கு வரும். சரியா, மொலஸ்காவில தான் பிள்ளைகள் இந்த தலை, உடலக தெளிவு, தசை செறிந்த பாதம் என்று சொல்லி 3 பகுதிகளை அந்த உடல் வந்து கொண்டிருக்கு. ஆகவே இதுல நிடாரியாக்களுக்குரிய இயல்புகளாக அமைவது வந்து ஏபிசி மூன்றும் அமையும். சரியா, 3வது விடை கொடுக்கும். தேவையான விஷயங்களை நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். அடுத்த அம்பிபியா ரெப்டீலியாக்களுக்கு இடையிலான வேறுபாட்டில் சரியான கூற்றாக அமைவது. பாருங்கோ, அம்பிபியா மாறும் உடல் வெப்பநிலைக்குரியது. அது சரி. அம்பிபியா வந்து மாறும் உடல் வெப்பநிலையை கொண்டது. அதாவது சூழல் வெப்பநிலை மாறைக்குள்ள இந்த 4 கிளாஸஸ்ல முள்ளந்தண்டுளிகள் பிள்ளைகள் கோடேட்டா கணம் என்று சொல்லுவோம். அதுல 5 வகுப்புகள் இருக்குது. சரியா, முதலாவது பீசஸ், அம்பிபியா, ரெப்டீலியா, ஆவேஸ், மெமலியா. இதுல பீசஸ், அம்பிபியா, ரெப்டீலியா இந்த மூன்றும் மாறும் உடல் வெப்பநிலைக்குரியது. அதாவது சூழல் வெப்பநிலை மாறினா இவன் உடல் வெப்பநிலையே மாறும். ஆனா ஆவேசும் மெமலியாவும் இளஞ்சூட்டு குருதிக்குரிய உடல் வெப்பநிலை என்று சொல்லுவோம். அதாவது சூழல் வெப்பநிலை மாறினாலும் இவன் உடல் வெப்பநிலை மாறாது. சரி, அந்த வகையில ரெப்டீலியாவும் மாறும் உடல் வெப்பநிலைக்குரியது. சூழல் வெப்பநிலை மாற இவன் உடல் வெப்பநிலை மாறும். ஆகவே இந்த தொடர்பு பிழை. 2வது பாருங்க, அம்பிபியா நீரில் வாழும். இதுவும் தவறு. நீரிலையும் வாழக்கூடியது, நிலத்திலையும் வாழக்கூடியது. ரெப்டீலியாக்கள் தரையில வாழும். தரைக்கு முற்றாக சேவாக்கம் அடைந்தாலும் அது வந்து நன்னீர், உவர் நீர், தரை எல்லாத்திலையும் வாழக்கூடியது. ஆகவே இந்த ஒப்பீடும் தவறு. அடுத்த பாருங்க, சுரப்பிகள் கொண்ட ஈரலிப்பான தோலை கொண்டது. அது சரி. பீசஸ்ல செதில்கள் காணப்படும். அம்பிபியாவில சுரப்பிகள் கொண்ட ஈரலிப்பான தோல் இருக்கும். ரெப்டீலியாவில சுரப்பிகள் அற்ற உலர்ந்த தோல் இருக்கும். ஆகவே இந்த ஒப்பீடு சரி. ஆவேசில இறக்கைகளால மூடப்பட்ட தோல் வந்து காணப்படும். மெமலியாவில எங்களுக்கெல்லாம் உரோமங்களால் சூழப்பட்ட தோல் காணப்படும். சரி, அப்ப 3வது ஒப்பீடு சரி. எனவே சரியான விடை. 4வது பாருங்க, இதயம் 4 அறைகள் இருக்கு. இது தவறு. பீசஸுக்கு வந்து 2 அறைகள், ஒரு சோனை, ஒரு இதி அறை. அம்பிபியாவுக்கு 3 அறைகள், 2 சோனி அறைகளும் ஒரு இதி அறை. ரெப்டீலியாவில 2 சோனி அறைகளும் முற்றாக பிரிக்கப்படாத ஒரு இதி அறையும் இருக்கு. அடுத்த ஆவேசிலே மெமலியாவில் இருந்தா 4 அறைகள் கொண்ட இதயம் இருக்கு. ஆகவே இந்த கூற்று சரி. ரெப்டீலியாவில 3 அறைகள் என்றது பிழை. அதுல 2 சோனி அறைகளும் முற்றாக பிரிக்கப்படாத ஒரு இதி அறையும் இருக்கு. 3 அறைகள் நாங்க சொல்றது அம்பிபியாவில தான் 3 அறைகள், 2 சோனி அறையும் ஒரு இதி அறை. ஆனா ரெப்டீலியாவில அப்படி இல்லை, 2 சோனி அறையும் முற்றாக பிரிக்கப்படாத இதி அறையும் தான் இருக்கு. சரியாகவே இதுல பொருத்தமான ஒப்பீடு 3வது. ஓகே, அடுத்த பாருங்க, ஒரு மூலத்திணிவு அண்ணளவாக குறிப்பிடப்படுவது. சரி, அணுவன் 8, திணிவன் வந்து 18. இந்த மூலத்திணிவு வந்து அண்ணளவாக நாங்க 18 கிராம் சொல்லி சொல்லுவோம். சரியா, கிட்டத்தட்ட திணிவண்ணுக்கு சார்பாத்தான் மூலத்திணிவு வந்து அமையும். சரியா, அடுத்த உந்தத்தின் அழகு பின்வருவனவற்றுள் எது? உந்தம் என்று சொன்னா தெரியும், ஒரு இயங்குற பொருளுடைய இயக்கத்தை நிறுத்துறதுக்குள்ள கடினத்தின்தான் உந்தம். உந்தம்ன்றது வந்து திணிவு வேகம் 2லயும் தங்கி இருக்கும். அதை வச்சுக்கொண்டு அதன் சமன்பாடு வரும் எங்களுக்கு. உந்தம் சமன் திணிவு தர வேகம். இங்க திணிவு அளக்கிற சர்வதேச அலகு கிலோகிராம், வேகத்தை அளக்கிற சர்வதேச அலகு மீட்டர் செகண்ட் -1. ஆகவே உந்தத்தின் சர்வதேச அலகு வரும் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. சரியா, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 என்று வரும். பொருத்தமான விட 2 ஆகும். அடுத்து பாருங்க, 13வது. ஆய்வுக்கூடத்தில் கல மாதிரி ஒன்றினை ஒளிநுணுக்காட்டினூடாக அவதானித்த போது தென்படும் அமைப்பு உருவில் காட்டப்பட்டுள்ளது. இக்கலமாக இருக்கக்கூடிய
இது வந்து கட்டாயம் தெரியும் பிள்ளைகள், எங்களுக்கு கிளம் என்சவு மாத்திரம் தான் இருக்குது. நடுவுக்குள்ள ஒரு கரி இருக்குது. ஆகவே இது ஒரு விலங்கு கிளமா தான் இருக்கும். சரியா? மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து கன்ன மேலணி கலங்களாக இருக்கு. சரியா? கன்ன மேலணி கலம், ஒழுங்கற்ற ஒரு கன்ன மேலணி கலம். இரண்டாவது விடை கொடுத்து. அடுத்த 14வது பாருங்க பிள்ளைகள், சமதானிகள் தொடர்பை சரியான கூட்டை தெரிவு செய்யும். சமதானிகள் என்ற பிள்ளைகள் ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவன்களையும் கொண்டிருக்கும். ஒரே அணுவன் என்றபடியால் அங்க கருவில் இருக்கிற புரோத்திரன்கள் எண்ணிக்கை வந்து சமனாக இருக்கும். திணிவன் வேறுபடுறபடியா நியூத்திரன் எண்ணிக்கை வந்து வேறுபடும். சரியா? திணிவு சமனாக காணப்படும் என்று தந்திருக்கிறார், இது பிழை. திணிவு வந்து வேறுபடும். அணுவன் சமனாக காணப்படும், சரி. இலத்திரன் நிலையமைப்பு சமன் இல்லை, பிழை. அணுவன் சமனண்டா கருவில் இருக்கிற புரோத்திரன்கள் எண்ணிக்கை சமனாக இருக்கும். ஆகவே ஒரு அணு நாங்க சொன்னோம்னு சொன்னா அங்க புரோத்திரன்கள் எண்ணிக்கை இலத்திரன் எண்ணிக்கைக்கு சமன். எனவே இலத்திரன் நிலையமைப்பும் சரியாத்தான் இருக்கு, சமனாத்தான் இருக்கு. இது சமநிலை என்றபடியே இது பிழை. நியூத்திரன் எண்ணிக்கை சமனாகும், இதுவும் பிள்ளை. நியூத்திரன் எண்ணிக்கை என்ன செய்யும்? திணிவன் வேறுபடுறதால, நியூத்திரன் எண்ணிக்கை வேறுபடுறதால தான் திணிவன் வேறு. ரைட்? ஆகவே இதுவும் வராது. சரியான கூட்டு என்று சொல்லிக்க அணுவன் சமனாக காணப்படும். இரண்டாவது விடை. அடுத்த பாருங்க, எளிய மூன்றில் காணப்படும் கலங்கள் மூன்று கீழே காட்டப்பட்டுள்ளது. குளற்போலி, கால்நர், கால் புடைக்கல விழி. இவற்றுள் உயிர் உள்ள கலம் அல்லது கலங்கள். எங்களுக்கு தெரியும் கால் இழியத்துல 4 வகையான கலங்களை கொண்டிருக்குது. ஒன்று வந்து கால் கலம், கால் புடைக்கல விளியம், குளற்போலி, கால்நர் என்று சொல்லி 4 கலங்கள் இருக்கு. இதுல கால் புடைக்கல விளியம் மட்டும்தான் உயிர் உள்ளதாக இருக்கு. கால் புடைக்கல விளியம் மட்டும்தான் உயிர் உள்ளதாக இருக்கு. கால்நர், குளற்போலி, அது மாதிரி கால்கலன் எல்லாமே இறந்த கலம். சரி, அப்ப ஏயும் பியும் இறந்த கலங்கள். இதுல கேட்டது உயிருள்ள கலம் அல்லது உயிரற்ற கலங்கள். உயிருள்ள கலம் அல்லது உயிருள்ள கலங்களை தான் கேட்டது. ஆகவே உயிருள்ள கலம்ன்றா சீமட். சரியா? கால் புடைக்கல விழி, மிச்சம் எல்லாமே இறந்தத. கால் நேர், குளற்போலி, கால்கலன்கள் எல்லாமே இறந்தது. அடுத்த பாருங்க பிள்ளைகள், வெந்நீர் போத்தலின் உட்புறம் மினுமினுப்பாக அமைப்பதன் நோக்கம் ஜாதாகும். உங்களுக்கு தெரியும், மினுமினுப்பான மேற்பரப்புகள் வந்து கதிர்ப்பு வெப்பத்தை அதிக அளவில் தெறிக்க செய்யும். கருமையான மேற்பரப்புகள் கதிர்ப்பு வெப்பத்தை அதிக அளவில் அகத்துருச்சு. அப்ப மினுமினுப்பாக இருக்கிறதுக்கான நோக்கம் வந்து கடத்தல் மற்றும் கதிர்ப்பு மூலமான வெப்ப இழப்பை தடுத்தல். ரைட். அடுத்த 17வது பாருங்க, நீர்க்கரைசலினுள் நிகழும் வெப்ப மாற்றத்தை கணிப்பதற்கு Q சமன் mc தீட்டா என்னும் சமன்பாடு பயன்படுத்தப்படுகிறது. அது தொடர்பில் பிழையான கூட்டை தெரிவு செய்யும். முதலாக இந்த சமன்பாட்டை பார்க்கும் பிள்ளைகள், Q என்றது ஏற்பட்ட வெப்ப மாற்றம், M என்றது பதார்த்தத்தினுடைய திணிவு, C என்றது தன் வெப்ப கொள்ளளவு, தீட்டா என்றது ஏற்பட்ட வெப்பநிலை வேறுபாடு அல்லது வெப்பநிலை மாற்றம். இதுல பாருங்க, Q என்பது வெப்ப அளவாகும், சரி. M என்பது திணிவாகும், சரி. C கரைசலின் செறிவாகும், பிழை. C என்றது வந்து கரைசலினுடைய தன் வெப்ப கொள்ளளவைத்தான் நாங்க C என்று குறிக்கிறோம். அதாவது இந்த சமன்பாட்டுல C என்றது தன் வெப்ப கொள்ளளவு. தீட்டா என்பது வெப்பநிலை வித்தியாசமாகும், அதுவும் சரி. அப்ப இதுல பிழையான கூட்டு கேட்டா மூன்றாவது கூற்று.
ரைட். அடுத்த பாருங்க பிள்ளைகள், மனித கருக்கட்டல் விருத்தி செயற்பாட்டில் குறிப்பிட்ட தினத்தில் நிகழும் செயற்பாடுகளை பொருத்தமற்றது. இதுல பாருங்க பிள்ளைகள், இந்த கருக்கட்டல் விருத்தி செயற்பாட்டு எடுத்தோம்னு சொன்னா முதல் கருக்கட்டப்பட்டு முதல் நாள்ல நுகம் தோன்றும். நுகம்ன்றது ஒரு தனிக்கலம். அதுக்கு பிறகு 2ஆம் நாள் 2 கலங்கள், 3ஆம் நாள் 4 கலங்கள் உருவாகும், 4ஆம் நாள் 16 கலங்கள், 5ஆம் நாள் தான் முசூறு வந்து தோன்றும். சரி, அப்புறம் 7ஆம் நாளும் முசூறு. அதுக்கு பிறகு உட்பதித்தல் செயற்பாடு நடந்து முளியம் மேலும் விருத்தி அடைஞ்சு 6 வாரங்கள்ல முளிய மென்சவுகள் முளியத்தை சூழ பாதுகாப்பு மென்சவுகளாக விருத்தி அடையும். அதற்குள்ள அந்த பாய்மம் வந்து நிரம்பி இருக்கும். அப்புறம் 9 வாரங்கள் ஆகும் போதுதான் முளியம் முதிர்மூல உருவன்னு சொல்லும். 9 வாரங்கள் ஆகிக்குள்ளதான் முளியத்தை வந்து முதிர்மூல உருவன்னு சொல்லு. சரிதானே? ரைட். அப்ப இதை வச்சு கொண்டு பார்ப்போம். நாள் 1 நுகம், அது சரி. நாள் 3 முதிர்மூல உருவன் இருக்குது இல்ல, 9 வாரங்கள்ல தான் முதிர்மூல உரு வந்து விருத்தி அடையும். 4 5 முசூறு, 4 7 முசூறு, இது 2 முசூறு தான். சரியா? ஆகவே இதுல பொருத்தமற்றதுதான் கேட்டது. 2வது விடை பொருத்தம். அடுத்த பாருங்க பிள்ளைகள், சேலையின் கரைசலில் அடங்கியுள்ள சோடியம் சித்ரேட்டின் அளவு M/V. M என்ற திணிவு, V என்ற கனவளவு. திணிவு கனவளவு முறையில காட்டப்பட்டிருந்தது. அதன் அழகாக அமையும். பாருங்க, இது வந்து மூல் டெசிமீட்டர் -3. ஆகவே இது வந்து மூல் கனவளவு விகிதம் சொல்லுவோம். N/V. இங்க பாருங்க, கிராம் டெசிமீட்டர் -3. கிராம்ன்றது திணிவு, டெசிமீட்டர் கனம்ன்றது கனவளவு. ரைட். ஆகவே தான் பொருத்தம். இதுகள் ஒன்று பொருத்தம். ரைட். அடுத்த பாருங்க, பெண் மாதவிடாய் சக்கரத்தில் சூலகத்தினுள் நடைபெறும் அவத்தை உண்டு. சரி, எதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல கவனிங்க பிள்ளைகள், சூலகத்துல 2 அவத்தைகள் நடக்கும். புடைப்பு அவத்தை, மற்றது லியூட்டியல் அவத்தைன்னு சொல்லுவோம். புடைப்பு அவத்தை இதோட லியூட்டியல் அவத்தையும் இருக்கு. அது வந்து சூலகத்துல நடக்கும். மற்றது கருப்பையில 3 அவத்தைகள் நடக்குது. அது வந்து மாதவிடாய் அவத்தை, பெருக்கல் அவத்தை, சுரப்பவத்தை. சரி, அது ஓர்டரா பார்த்தோம்னு சொன்னா புடைப்பு அவத்தையும் லியூட்டியல் அவத்தையும் வந்து சூலகத்துல நடக்கும். கருப்பையில நடக்கிற அவத்தை வந்து மாதவிடாய் அவத்தை, பெருக்கல் அவத்தை, சுரப்புக்குரிய அவத்தை. இந்த 3ம் வந்து கருப்பையில நடக்கும். சரியா? மாதவிடாய், பெருக்கல், சுரப்பு, இந்த 3 வந்து நடக்கும்னா கருப்பையில நடக்கிற அவத்தைகளாக இருக்கு. அப்ப இங்க சூலகத்தினுள் நடைபெறும் அவத்தை ஒன்றுதான் கேட்டது. ஆகவே பொருத்தமான விட புடைப்பு அவத்தை. இதை ஏற்படுத்துகின்ற ஹோமோன் வந்து FSH, புடைப்பு தூண்டும் ஹோமோன் சொல்லுவோம். கவச்சுரப்பியால சுரக்கும். 21வது கேள்வியை பாருங்க. பெண் புணரிக்கலமான சூல் ஆண் புணரிக்கலமான விந்து தொடர்பில் சரியான கூற்று. பெண் நிறமூர்த்த சோடியில் நிறமூர்த்த அமைப்பு வேறுபடும். அது சரி. ஏன்னா பெண் நிறமூர்த்த சோடியில வந்து எக்ஸ் எக்ஸ் என்ற நிறமூர்த்த சோடி இருக்கும். ஆண் புணரிகள்ல வந்து XY என்ற நிறமூர்த்த சோடி இருக்கு. அப்ப இந்த கூற்று சரி. ஆண்களில் நிறமூர்த்த சோடிகள் ஒன்றுக்கொன்று சமனாகும். இது பிள்ளை. எக்ஸும் வையும் இருக்குது. அப்ப ஒன்றுக்கொன்று சமன் என்று சொல்லிடலாம். அடுத்த புணரிக்கலத்தினுள் தன்னிறமூர்த்த சோடி ஒன்று மாத்திரமே காணப்படும். இதுவும் தவறு. புணரிக்கலத்துக்குள்ள வந்து இலிங்க நிறமூர்த்த சோடி ஒன்றுதான் இருக்கு.
சரியாகவே அதுவும் தவறு. ஆண்களின் எக்ஸ் நிறமொத்தம் பெண்களின் எக்ஸ் நிறமொத்தத்துக்கு சமனாகும். அது சரியான. சரி, அது சரியான கூற்று. மற்ற இது வேறுங்க, முதலாவது வேறுங்க பிள்ளைகள், பெண் நிறமூர்த்த சோடியில் நிறமூர்த்த அமைப்பு வேறுபடும். நிறமூர்த்த அமைப்பு வேறுபடும்னு சொன்னா பிள்ளை. ஏன்? பெண்கள்ல எக்ஸ் எக்ஸ் என்ற நிறமூர்த்தம் தான் இருக்கு. அப்ப நிறமூர்த்த அமைப்பு சமன். இது வேறுபடும் தந்திருக்கிறபடியா பிள்ளை. ஆண்கள் தான் என்ன செய்யுது? வேறுபடுது. எக்ஸ் ஒய் என்று இருக்கு, அப்ப வேறுபடும். இரண்டாவது, ஆண்களின் நிறமூர்த்த ஜோடிகள் ஒன்றுக்கொன்று சமனாகும் என்றதும் பிள்ளை. எக்ஸ் ஒய் என்று இருக்குது, ஆகவே பிள்ளை. புணரிக்கலத்தினுள் தன்னிறமூர்த்த சோடி ஒன்று மாத்திரமே காணப்படும். இது பிள்ளை. இலிங்க நிறமூர்த்தம் தான் காணப்படும். அடுத்து, ஆண்களின் எக்ஸ் நிறமூர்த்தம் பெண்களின் எக்ஸ் நிறமூர்த்தத்துக்கு சமம். அது சரி, ஆண்களின் எக்ஸ் நிறமூர்த்தம் பெண்களின் எக்ஸ் நிறமூர்த்தத்துக்கு சமம். ஆனா வை தான் ஆண்கள்ல இருக்குது, பெண்கள்ல இல்லை. இப்ப சரியான கூற்று நாலாவது. ஓகே பாருங்க, அடுத்த ஒரு அமில மூல தாக்கம் தந்திருக்கு. இதுல பிழையான கூற்று. இது ஒரு ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம்ன்றது பிழை. இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம். ஏனென்றா அங்க இருக்கக்கூடிய கூறுகள் எல்லாம், அயன்கள் எல்லாம் பரிமாற்றப்பட்டு சோடியம் வந்து Na பிளஸ் அயன் Cl மைனஸ் அயனோடு சேர்ந்து சோடியம் குளோரைட் உருவாயிருக்கு. அதே மாதிரி H பிளஸ் அயன் OH மைனஸ் அயனோடு சேர்ந்து நீர் மூலக்கூறு உருவாக்கிருக்கு. எனவே இது வந்து ஒரு இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம். அமில மூல தாக்கமாகும். சரி, HCl என்றது ஒரு வெண் அமிலம், NaOH என்றது ஒரு வெண் மூலம், ரெண்டுக்கும் இடையிலான தாக்கம். சரி, நடுநிலை தாக்கமா? ஒரு வெண் மூலம் வெண் அமிலம், அமிலம் மூலம் தாக்கம் அடைஞ்சுன்னு சொன்னா அந்த நடுநிலை பதார்த்தங்கள் உருவாகும். எனவே இது நடுநிலை தாக்கம் என்றால் அதுவும் சரி. இப்ப பிழையான கூற்று ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம் என்றது பிள்ளை. ஏன்னு சொன்னா இது ஒரு இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம். அடுத்த கேள்விக்காரங்க பிள்ளைகள் 23. ஹீமோபீலியா, அதாவது குருதி உரையா நோய், சிவப்பு பச்சை நிறக்குருட என்பன போன்றன இலிங்க நோய்களா? இவற்றுள் நிறமூர்த்த விகாரத்தினால் ஏற்படும் நோயானது. நிறமூர்த்த விகாரத்தினால் ஏற்படும் நோய். சரியா? அப்ப அதுக்கு பொருத்தமானது வெளிரலும் தலசீமியா. இதான் நிறமூர்த்த விகாரத்தால் ஏற்படும். இதுல ஹீமோபீலியான்றது இலிங்க நிறமூர்த்தத்தால் ஏற்படுறது. வெளிரல் விகாரம். இங்கேயும் சிவப்பு பச்சை நிற குருடாதுகள் எல்லாமே இலிங்க நிறமூர்த்தத்தால, பின்னடைவான இலிங்க நிறமூர்த்தத்தால கடத்தப்படுறது. ஆகவே விகாரம் அண்டைக வெளிரலும் தலசீமியாவும் 23க்கு பொருத்தமான விடை. அடுத்த பாருங்க பிள்ளைகள், 24வது கேள்வி. சுவாசம் தொடர்பில் சரியான கூற்று பின்வருவனவற்றுள் எது? சரியான கூற்று. அங்கிகளுக்கு அதிக சக்தி கிடைப்பது காற்றின்றிய சுவாசத்தில் ஆகும். பிள்ளை. காற்று சுவாசத்துல அதிக சக்தி கிடைக்கும், காற்றின்றிய சுவாசத்துல குறைவான சக்தி தான் கிடைக்கும். அடுத்த, காற்றின்றிய சுவாசம் காற்று சுவாசம் மூலமும் சக்தி கிடைக்கின்றது. சரி, ரெண்டின் மூலமும் சக்தியும் கிடைக்கும், அது சரி. அடுத்தது, காற்றின்றிய சுவாசத்தின் போது குளுக்கோஸ் குறைவாக பிரிகை அடையும். காற்றிற் சுவாசத்தின் போது, காற்றிற் சுவாசத்துல குளுக்கோஸ் வந்து அதிகமான பிரிகை வந்து நடக்கும். குறைவாக பிரிய அடையும்னா அந்த குற்றுப்பிழை. அடுத்த, தசைப்பிடிப்பு ஏற்படுவது கலத்தினுள் அல்கஹோல் உற்பத்தியாவதன் பிழை. தாவர கலங்கள்ல தான் காற்றின்றிய சுவாசத்துல அல்கஹோல் உற்பத்தி ஆகும். தசைப்பிடிப்பு ஏற்படுறது வந்து விலங்கு கலங்கள்ல. அதுக்கு காரணமானது வந்து இலத்திரிக் அமிலம் தேங்குறது, இலத்திரிக் அமில உற்பத்தி. சரியா? காற்றின்றிய சுவாசத்தால இலத்திரிக் அமிலம் உற்பத்தி ஆகும். அப்ப இங்க அல்கஹோல் என்றபடி அந்த கூற்றுப்பிழை. இதுல சரியான கூற்று வந்து இரண்டாவது. அடுத்த பாருங்க, கிளை ஒன்றிலிருந்து நிலையாக கீழே விழும் இயக்கத்துக்கான அமைப்பு உருவில் காட்டப்பட்டுள்ளது. காய் விழும் போது அழுத்த சக்தியினை பாதிக்காத காரணி ஆவது. சரியா? காய் மரம் ஒன்றிலிருந்து கீழே விழுது, அப்ப அழுத்த சக்தி என்ன செய்யும்? வர வர குறைஞ்சு கொண்டிருக்கு. அழுத்த சக்தி 3 காரணிகள்ல தங்கி இருக்கும். ஒன்று வந்து திணிவு, அடுத்தது புவியீர்ப்பு ஆர்முடுதல், அடுத்தது வந்து உயரம். சரியா? பொருள்ட வேகத்துல தங்காது. ஆகவே பாதிக்காத காரணி என்றா அதுதான் வேறு. மற்றது புவியீர்ப்பு ஆர்முடுதல்ல தங்கும், திணிவில தங்கும், தரையிலிருந்து மரக்கிளைக்குள்ள தூரத்துல உயரத்துல தங்கும். ஆகவே இதுல பாதிக்காத காரணி வந்து பொருளினுடைய முதலாவது விடை கொடுக்கும்.
26 பாருங்க பிள்ளைகள், ஆவர்த்தன அட்டவணையில் ஜாதேன மூலகம் தொடர்பில் சரியான கூற்றினை தெரிவு செய்யும். இறுதியோட்டு இலத்திரன் எண்ணிக்கை அணு எண் என்பன சமமாகும். இறுதியோட்டு இலத்திரன் எண்ணிக்கையும் இலத்திரன் எண்ணிக்கையும் கூட்ட எண்ணும் தான் சமனாயிருக்கு. சரி, அணு எண்ணுக்கு பதிலாக கூட்ட எண்ணு வந்து இது பிள்ளையான கூற்று. இறுதியோட்டு இலத்திரன் எண்ணிக்கை கூட்டத்துக்கு சமமாகும், அது சரி. ஆவர்த்தன எண் இறுதியோட்டு இலத்திரன் எண்ணிக்கைக்கு சமனாகும், தவறு. ஆவர்த்தன எண் வந்து சக்தி மட்டங்களினுடைய எண்ணிக்கைக்கு தான் சமனா இருக்கு. அடுத்த பாருங்க, சக்தி மட்டங்களின் எண்ணிக்கை இறுதியோட்டு இலத்திரன் எண்ணிக்கைக்கு சமனாகும், அதுவும் பிள்ளை. சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை வந்து ஆவர்த்தன எண்ணுக்கு சமனாக இருக்கு. சக்தி மட்ட எண்ணிக்கை யாருக்கு சமனா இருக்குமெண்டா ஆவர்த்தன எண்ணுக்கு சமனாக இருக்கு. இதுல சரியான கூற்று தான் கேட்டது, இரண்டாவது விடை கூற்று. அடுத்து 27வது கேள்வியை பார்ப்போம் இல்லையா. உருவில் காட்டப்பட்டிருப்பது அமோனியாவின் லூயிஸ் கட்டமைப்பாகும். அது தொடர்பில் சரியான கூற்றை தெரிவு செய்க. அதாவது இந்த கட்டமைப்பு அடிப்படையாக கொண்டுதான் கேள்வி எங்களுக்கு. அதை வடிவா கவனிச்சு, கட்டமைப்பு அடிப்படையாக கொண்டுதான் கேள்வி. முதலாவது பாருங்க, நைதரசனின் வலுவள ஓட்டில் 6 இலத்திரன்கள் உண்டு. இந்த கட்டமைப்பின் அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா, பிணைப்புக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா இதுல தனிச்சோடி இலத்திரங்கள் 2 இருக்குது நைதரசன்ல. பிணைப்பில ஈடுபடுறதை பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள், ஒரு லூயிஸின் கட்டமைப்புல ஒரு சிறிய ஹோட்டால நாங்க காட்டுவோமாக இருந்தா அங்க ஒரு சோடி இலத்திரங்கள், அதாவது 2 இலத்திரங்கள் பிணைப்பில் ஈடுபடுது. 2 சிறிய ஹோடுன்னா அங்க 2 சோடிகள் பிணைப்பில் ஈடுபடும். 3 சிறிய ஹோடுகள்னா 3 சோடிகள் பிணைப்பில் ஈடுபடும். சரி, அப்ப இங்க பாருங்க, இது ஒரு சோடி, இங்க ஒரு சோடி, இங்க ஒரு சோடி பிணைப்பில் ஈடுபடுது. ஆக மொத்தம் 2 4, ஒரு சோடி என்ன 2 தானே, 2 4 6 8. அப்ப நைதரசன் வலுவள ஓட்டில வந்து 8 இலத்திரங்கள் இப்ப இருக்கு. இங்க 6 படியா இந்த கூட்டு பிழை. அடுத்து ஐதரசனின் வலுவள ஓட்டில் ஒரு இலத்திரன் உண்டு. இங்க பாருங்க, ஐதரசன் வலுவள ஓட்டில நைதரசன் கொடுக்கிற ஒன்றும், ஐதரசன் தான் ஒரு இலத்திரன் ஏற்கனவே வச்சிருப்பார், அவர் கொண்ட கொடுப்பார். ஆகவே 2 இலத்திரங்கள் இருக்கு. இப்ப ஐதரசன் வலுவள ஓட்டுல 2 இலத்திரங்கள் இருக்கு. ஒரு இலத்திரன் என்றபடி அந்த கூற்று தவறு. அடுத்த நைதரசன் வலுவள ஓட்டில் உள்ள அனைத்து இலத்திரங்களும் பிணைப்பில் ஈடுபடாது, அது சரி. ஏனெண்டா பிள்ளைகள், நைதரசன்ல வந்து 5 இலத்திரங்கள் இருக்குது. அந்த 5 இலத்திரன்கள்ல வந்து 3 தான் பிணைப்பில் ஈடுபடுது. 2 பாருங்க தனிச்சோடியா தானே இருக்குது. இந்த 2 தனிச்சோடி தானே பிணைப்பில் ஈடுபடு. ரைட். ஆகவே பிணைப்பில் ஈடுபடாதுன்னு சொன்ன அனைத்து இலத்திரன்களும் பிணைப்பில் ஈடுபடாதுன்னு சொன்னா அந்த கூற்று சரி. அடுத்தது, நைதரசனின் வலுவள ஓட்டில் இலத்திரன்கள் பூரணமாக காணப்படுவது இல்லை. இந்த கூற்று பிழை. ஏன்? நைதரசன்ல பாருங்க ஏற்கனவே 5 இருந்தது. இப்ப பிணைப்பில் ஈடுபடுறதோட சேர்த்து பார்த்தோம்னு சொன்னேன், இங்க 2, இங்க 2, இங்க 2, அது மாதிரி தனிச்சோடி 2 இருக்குது. ஆக மொத்தம் 8 இலத்திரன்கள் பூரணமாக இப்ப நிரம்பிச்சு. அப்ப இப்ப பூரணமாக காணப்படுவது இல்லை என்று சொன்னா அந்த கூற்று பிழை. இல்ல, சரியான கூற்று வந்து மூன்றாவது பொருத்து. தாக்கம் ஒன்றை பௌதீக நிலை பாதிக்கின்றது தொடர்பில் சில கூற்றுகள் தரப்பட்டுள்ளன. சரியா, தாக்கம் ஒன்று ரசாயன தாக்கம் ஒன்று தாக்க விதத்தை பாதிக்கிற காரணிகள் என்று சொன்னோம்னா தாக்கிகளினுடைய பௌதிக நிலை பாதிக்குது, அல்லது தாக்கிகளின் மேற்பரப்பின் தன்மை பாதிக்குது. ரெண்டாவது, தாக்கிகளினுடைய செறிவு வந்து பாதிக்கும். சரி, அது மாதிரி ஊக்கிகள் வந்து பாதிக்கும். வெப்பநிலை, தாக்கம் நடைபெறுகின்ற வெப்பநிலை பாதிக்கும். ஓகே. இப்ப பாருங்க, பெரிய துண்டுகளை தூளாக்கும் போது மேற்பரப்பளவு குறைகிறது. இல்ல, பெரிய துண்டுகளை வந்து நாங்கள் தூளாக்கிக்கொள்ள ஒரு துண்டிலும் பார்க்க நாங்க தூளா உடைச்சிட்டு அதை போட்டோம்னு சொன்னா அதே துணிவை தூளா உடைச்சிட்டு போட்டோம்னா மேற்பரப்பு வந்து அதிகரிக்கும். குறைதண்டபடியே இந்த கூற்று பிழை. அடுத்த, பெரிய துண்டுகளை தூளாக்கும் போது தாக்கத்தின் போது மோதும் மேற்பரப்பளவு அதிகரிக்கிறது. சரி, ஒரு ஒரு குறிப்பிட்ட துணியுடைய துண்டு இருக்குது, அதை நாங்க தூளாக மாத்தினோம்னு சொன்னா தாக்கத்துல மோதுகை அடைகின்ற அந்த மேற்பரப்பு என்ன செய்யும், கூடும். ஆகவே இரண்டாவது கூற்று சரி. தாக்க வீதம் கணிக்கப்படுவது ஓர் அலகு காலத்தினுள் நிகழும் மோதுகையின் அளவிலாகும். அது சரி, ஓரலகு காலத்தினுள் நிகழும் மோதுகை என்ற அளவில தான் தாக்க வீதத்தை கணிச்சு கொள்ளும். ஓரலகு நேரத்துல விரியமாகின தாக்கிகளினுடைய அளவு அல்லது உருவாகின விளைவுகளின் அளவு, அதை வச்சு கொண்டுதான் நாங்க தாக்கு வீதத்தை மதிப்பிடுறோம். சரி, அப்ப இதுல பொருத்தமான சரியான கூற்று தான் கேட்டது, பிஎம்சியும் பொருத்தம். 28க்கு பொருத்தமான விடை நாலாவது.
29வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். கூறுகளை வேறாக்குதல் தொடர்பில் சரியான கூற்றினை தெரிவு செய்க. கடல் நீரை ஆவியாக்குவதன் மூலம் உப்பு தயாரிக்கப்படுகிறது. சரி, கடல் நீரை ஆவியாக்கித்தான் உப்பு நாங்க தயாரிக்கிறோம். சரி. அடுத்த, சூடான வடிகட்டப்பட்ட நீர் குளிரடையும் போது பதாங்கம் அடையும். பதாங்கம் அடையும். சரியான. சூடான வடிகட்டப்பட்ட நீர் குளிரடையும் போது பதாங்கம் அடையும். பதாங்கம் அடையும் என்றால் சொல்லு குழப்பமா இருக்கு. பளிங்கா. அதை விடுங்கோ. அடுத்த, கிணற்று நீரை ஆவியாக்கல் மூலம் வடிகட்டப்பட்ட நீர் தயாரிக்கப்படுகிறது. இது பிழை. கிணற்று நீரை வந்து நாங்க எளிய காய்ச்சி வடித்தலுக்கு உட்படுத்தி தான் வடிகட்டப்பட்ட நீரை தயாரிக்கிறோம். ஆகவே இந்த குத்து தவறு. அடுத்த, நீரை வடிகட்டல் மூலம் கூறுகளை வேறாக்கி கொள்ளலாம். நீரை வடிகட்டுறதன் மூலமா கூறுகளை வேறாக்கி கொள்ளலாம். தவறு. சரி, அப்ப இதுல சரியான கூற்றுன்னு சொன்னா கடல் நீரை ஆவியாக்குவதன் மூலம் உப்பு தயாரிக்கப்படுது. இதுதான் சரியான. அடுத்த வாரம் 30, இயந்திரம் மூலம் 300 கிலோகிராம் பொருள் ஒன்று 2 மீட்டர் நிலையாக உயர்த்துவதற்கு 10 செகண்ட் எடுத்தது. இயந்திரத்தின் வேலை செய்யும் வீதம் எவ்வளவு? இல்லைங்க, வேலை செய்யும் வீதம் என்று சொல்றது வந்து நாங்கள் வலுவத்தான் வேலை செய்யும் வீதம் என்று சொல்றோம். அதாவது வலு சமன் வேலை செய்யும் வீதம் என்றா என்ன கருத்து? வேலையின் கீழ் நேரம், ஓரளவு நேரத்துல செய்யப்பட்ட வேலை. சரி, எங்களுக்கு வேலைக்குரிய சமன்பாடு தெரியும். விசை தர விசையின் திசையில பொருளா சேர்ந்த தூரம் F into S. இங்க இயந்திரம் மூலம் பொருள் ஒன்று 300 கிலோகிராம் பொருள். அப்ப பொருள் 2 மீட்டர் நிலையாக உயர்த்தப்படுது. ஆகவே பொருளினுடைய திணிவு 300 அண்டா பொருளுக்கு வழங்கப்பட்ட விசை என்ற நிறைக்கு சமனாக இருக்கும். அது வந்து 300 தர 10 3000 இருக்கும். 3000 நியூட்டன். தர எவ்வளவு மீட்டர் உயர்த்தப்படுது? 2 மீட்டர் உயர்த்தப்படுது. அப்ப பொருள் அசைந்த தூரம் 2 மீட்டர் 2 பேர். இவ்வளவு செய்த வேல். இதுக்கடுத்த நேரம் 10 செகண்ட். ஆகவே இதை நாங்க நேரத்தால பிரிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு வேலை செய்த வீதம் வரும் அல்லது வேலை. இந்த சைவர் வெட்டுப்பட்டா 2ஆல 300 பிரிக்கணும். 600 ஜூல் செகண்ட் மைனஸ் 1 வரும். 600 ஜூல் செகண்ட் மைனஸ். உட்டியம் வைரம். சாரி, 31க்கு கேரியம் வைரம். கேரியம் வைரம் தொடர்பில் சரியான கூற்று. இவை இயற்கையில் படைசாலக அமைப்பில் காணப்படும். பிழை. படைசாலக அமைப்பில் எது காணப்படும்? கேரியம் மட்டும்தான் படைசாலக அமைப்பில் காணப்படும். இரண்டிலும் அணுக்கள் ஒன்றுக்கொன்று வித்தியாசமாகும். அது சரியான கூற்று. இப்ப வைரத்துல வந்து ஒரு காவன் அணு 4 காவன் அணுக்களோட பிணைப்பில் ஈடுபடுது. கேரியத்துல ஒன்று வந்து 3 காவன் அணுக்களோட பிணைப்பில் ஈடுபடுது. ஒன்றுக்கொன்று வித்தியாசம்ன்றது சரி. கேரியம் மாத்திரம் இன்னை கடத்தும். சரி, வைரம் கடத்தாது. உறுதித்தன்மை வைரத்தினை விட கேரியத்துக்கு அதிகமாகும். பிழை. உறுதித்தன்மை வந்து கேரியத்தை விட வைரத்துக்கு தான் கூட. 4 காவனோட பிணைப்பில் ஈடுபடுறபடியா வலிமை வந்து வைரத்துக்கு தான் கூட கேரியத்தை விட. சரி, அப்ப இதுல சரியான விட வந்து அணுக்கள் ஒன்றுக்கொன்று வித்தியாசம்னு சொன்னா அதுவும் வந்து பிள்ளை பிள்ளைகள். என்னன்னு சொன்னா பிணைப்பில் ஈடுபட்டிருக்கிற விதம் தான் வித்தியாசமே ஒழிய அணுக்கள் வித்தியாசம் இல்லை. ரெண்டிலையுமே காவன் தான் இருக்கு. காவன்ற பிரதிருப்பம் தான். வைரத்திலையும் காவன் தான், கேரியத்திலையும் காவன். அணுக்கள் ஒன்றுக்கொன்று வித்தியாசம் அது வந்து பிள்ளை. அணுக்கள் ரெண்டிலையும் ஒன்று. ஆனா பிணைப்பில் ஈடுபட்டிருக்கிற விதம் தான் வேறுபடு. சரியா, பிணைப்பில் ஈடுபட்டிருக்கிற விதம் என்னன்னு சொன்ன ஒரு காவன் அணு 4 காவன் அணுக்களோட பிணைப்பை ஏற்படுத்தி வைரம் உருவாகுது. ஒரு காவன் அணு 3 காவன் அணுக்களோட பிணைப்பை ஏற்படுத்தி படை அமைப்பில ஒழுங்கமைஞ்சு கேரியம் உருவாகும். இப்ப பிணைப்பில் ஈடுபட்டிருக்கிற விதம் தான் வேறுபடுதே ஒழிய அணுக்கள் வித்தியாசம்ன்றது புலியான கூற்று. இதுல சரியான கூற்று 3வது கேரியம் மாத்திரம் இன்னை கடத்தும். அதான் சரியான கூற்று இருக்கு. 31க்கு 3. 32வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். மின்காந்த அலைகள் தொடர்பான சில கூற்றுகள் தரப்பட்டுள்ளன. ஏ கூற்று, மின்காந்த அலைகள் கடத்தப்பட ஊடகம் அவசியமாகும். மின்காந்த அலைகள் கடத்தப்பட ஊடகம் அவசியம் இல்லை. தவறான.
மின்காந்த அலைகள் அனைத்தும் ஒரே அதிர்வு மீட்டரனை கொண்டது. ஒரே அதிர்வு மீட்டர்னா பிள்ளைகள் புள்ளி மின்காந்த அலைகள் பயணிக்கிற வேகம் இப்ப வெற்றிடம் அல்லது வழின்னு சொன்னா அது ஒரே வேகத்துல பயணிக்கும். சரியா? 3 தர 18 மீட்டர் பெர் செகண்ட் ஊடாக வெற்றிடத்தினூட பயணிக்கும். வேகம் சமன், ஆனா மீட்டரனும் அலைநீளமும் மாறுபடும். ஒவ்வொரு மின்காந்த அலைகளுக்கும் வேறுபடும். சரி, அப்ப அதிர்வு ஒரே அதிர்வு மீட்டரனை கொண்டதுன்னா அது பிழையான. அடுத்த திண்மத்தினூடாக மின்காந்த அலைகள் மெதுவாகவே பிரியாணிக்கும். வெற்றிடத்தினூடாக போற வேகத்திலும் பார்க்க திண்மங்கள் என்று சொல்லிக்க அங்க வந்து வேகம் வந்து மாறுபடும். எனவே சி கூட்டு வந்து சரி. சரி, அப்ப இதுல சி மட்டும்தான் சரியாண்டு வரும். மேலே கூட்டுகள் சரியான கூட்டுகள்லாம் வந்திருக்கு. சி மட்டும்தான் சரியாண்டு வரும். இதுக்கு விடை இல்லை, ஆனா சி மட்டும்தான் சரியாண்டு வரும். அடுத்த 33க்கு போவோம். மாணவன் ஒருவன் பாடசாலையில் உள்ள ஓ குறியீட்டில் இருந்து கிழக்கு நோக்கி. சரி, அதை நாங்கள் ஒரு கீறி பார்ப்போம். இது வடக்கு, இது கிழக்கு. ஓ என்ற குறியீட்டில இருந்து கிழக்கு நோக்கி 50 மீட்டர் பயணித்து மீண்டும் திரும்பி அதே பாதையில பயணிக்கிற 75 மீட்டர் தூரம் பயணிக்கிற. சரி, இதை விட 25 மீட்டர் தூரம் கூட பயணிக்கிற. அம்மாணவனின் இடப்பெயர்ச்சி ஓ புள்ளியிலிருந்து 25 மீட்டர் தான் நிற்ப. ஏன்னு சொன்ன இடப்பெயர்ச்சி என்றது என்ன? ஆரம்பத்தானத்துக்கும் ஒரு பொருளின் அமைவின் ஆரம்பத்தானத்துக்கும் இறுதித்தானத்துக்கும் இடப்பட்ட மிக கிட்டிய நீளம் தான் இடப்பெயர்ச்சி. ஆரம்பத்தானம் ஓ, இப்ப அங்கிருந்து பயணிச்சு 50 மீட்டர் தூரம் கிழக்கு நோக்கி வந்தவர் திருப்ப அதுல இருந்து பயணிச்சு 75 மீட்டர் தூரம் தள்ளி இங்க நிக்கிற இந்த புள்ளியில நிக்கிற. ஆரம்பத்தானம் ஓ, இறுதித்தானம் இந்த புள்ளி. அப்ப ரெண்டுக்கும் இடப்பட்ட தூரம் என்று பார்த்தோம்னு சொன்னா அது எவ்வளவு? 25. சரி, ஆகவே திசை கொடுக்க எதிர் திசை தானே, கிழக்குன்னு சொன்னா மேற்கே 25. ஓவில இருந்து மேற்கே 25 மீட்டர் தூரத்துல இருக்கு. சரி, மேற்கிற்கு 25 மீட்டர். நாலாவது விடை பொறுத்து 33க்கு நாலாவது விடை பொறுத்து. அடுத்த வேற 34. 2 பிஸ்டன்கள் பயன்படுத்தப்பட்டுள்ள அமைப்பு காட்டப்பட்டுள்ளது. இதில் ஏ பிஸ்டன் மீது 20 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்பட்டால் பிஸ்டன் பியில் தொழிற்படும் விசை எஃப்னை கணிக்க. குறுக்குவெட்டு பிறப்பு தந்திருக்கணும் 10 சென்டிமீட்டர் வர்க்கம், வெட்ட 100 சென்டிமீட்டர் வர்க்கம். ரைட், இப்ப வேறங்க புள்ளிகள், இது வந்து ஒரு நெருக்கத்தவற்ற பாயின்னு சொல்லிக்குள்ள இங்க நாங்கள் எவ்வளவு அமுக்கத்தை கொடுக்குறோமோ அதே அளவு அமுக்கம் வந்து அந்த திரவத்தை நெருக்கிறதுக்கு பயன்படாத அதே அவ்வளவு அமுக்கம் வந்து ஊடுகடத்தப்படும். சரி, அப்ப இங்க தொழிற்படுகின்ற அமுக்கமும் இங்க தொழிற்படுகின்ற அமுக்கமும் சமனாக இருக்கும். இப்ப அந்த அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா அமுக்கம் சமன் F1/A1. திசையன்கள் பரப்பு தானே, அதவளாம் F2/A2க்கு சமம். இங்க பயன்படுத்துற விசை 20 நியூட்டன். இவற்றை குறுக்குவெட்டு பரப்பு 10 சென்டிமீட்டர் வர்க்கம், அது சமன். இங்க விசைய காணணுமே தெரியாது, காண வரும் குறுக்குவெட்டு பரப்பு 3. இப்ப நாங்க சுருக்கினோம்டா இந்த சைவரையும் வெட்டலாம். ஆகவே எஃப் எங்களுக்கு வரும். எஃப் எழுவாய் மாற்றினோம்டா பிரிக்கிற 100 அங்கால போய் பெருக்கப்படும். அது 2 தர 100 வரும், 200 நியூட்டன். சரி, அப்ப இதுல தொழிற்படுற விசை எவ்வளவு? 200 நியூட்டன். இரண்டாவது விடை பொறுத்து. அடுத்த வரைக்கும் கிட்டாரில் உள்ள இழையினை அதிரச் செய்வதனால் உருவாகும் ஒலியின் சுருதி தங்கியிராத காரணி. ஒலியின் சுருதி வந்து தங்கியிராத காரணி பெற்று இளையண்ட அதிர்வில தங்கி இருக்கு, மீடர்ல தங்கி இருக்கு, தடிப்பில தங்கி இருக்கு. இளைய அதிர்வுறுகின்ற அதிர்வுறும் நீளம்
அதிர்வுறும் நீளத்துல தாங்கி இருக்கும், தொழிற்படுகின்ற இழுவிசையில தாங்கி இருக்கும். சரியா, தடிப்பும் தங்கி இருக்கும் தானே. மெல்லிய தடிப்புன்னு சொன்ன, மெல்லிய இழைன்னு சொன்னா அதுல உருவாகிற சத்தம், தடித்த இழையில உருவாகிற சத்தம் வித்தியாசப்படும். ஒலியின் சுருதி வந்து வித்தியாசம். அதிர்வுல தாங்கி இருக்கும், நீளத்துல தாங்கி இருக்கும், தொழிற்படும் இழுவிசையிலையும் தாங்கி இருக்கும். இதுல எல்லாமே பொருத்தமானது தான் வேறு. சரியா, ஒலியின் சுருதி தங்கிராத காரணம் தான் கேட்டுறது, எல்லாத்துலயுமே தாங்கி இருக்கு. ரைட். 36 பாருங்க பிள்ளைகள். சுழியோடிகள் இருவர் அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர் -3 ஆக உள்ள நீர்த்தேக்கத்தில் நீந்தும் விதம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. ஏ சுழியோடியை விட பி சுழியோடி மீது பிரயோகிக்கப்படும் அமுக்கம் அவ்வளவு. ஏயை விட பியில எவ்வளவு கூடுதலா அமுக்கம் தொழிற்படுது, அதான் நீங்க கேள்வி. சரி, ஏயை விட பியில எவ்வளவு கூடுதலா அமுக்கம் தொழிற்படுது என்றதான் பிள்ளைகள் இங்க கேள்வி. ஆகவே திரவத்துல தொழிற்படுகின்ற அமுக்கம், அந்த திரவ அமுக்கம் 3 காரணியால தாங்கியிருக்கு. உயரம், அடர்த்தி, புவிப்பாருங்க. இங்க உயரம் பாருங்கோ, இவரை விட ஏயை விட பியில எவ்வளவு கூட தொழிற்படுதுன்றதான் கேள்வி. ஆகவே உயரம் வந்து நாங்க H2 - H1 போடலாம். சரி, எவ்வளவு உயரம் தான் நீங்க வித்தியாசப்பட போகுது ரெண்டு பேருக்கு இடையே. அப்ப H2ல இருந்து H1 கழிக்கவும். அடர்த்திக்கு பதில் 1000, புவிப்பார் முதல்ன்றது G. சரி, அவ்வளவு அமுக்கம் தான் இவர்ல தொழிற்படும். ஏயை விட கூடுதலா பியில தொழிற்படுற அமுக்கம். சரி, அப்ப பொருத்தமான விடை மூன்றாவது. ஏ சுழியோடிய விட பி சுழியோடி மீது பிரயோகிக்கப்படும் அமுக்கம் அவ்வளவுன்ற கேள்வி. 36க்கு பொருத்தம் 3. இதே மாதிரி தான் பிள்ளைகள் இன்னொரு கேள்வியும் இருக்குது. இந்த முதல் கேள்வி இங்க பாருங்க, மேற்கிற்கு 25 மீட்டர்ன்னு சொல்லி தந்திருக்கு. இப்ப ஜோசிங்க பிள்ளைகள் ஓ குறியீட்டுல இருந்து 50 மீட்டர் பயணிச்சு கிழக்கு நோக்கி போறேன். அப்புறம் திருப்ப அங்க இருந்து 75 மீட்டர் அதே பாதையில திருப்பி 75 மீட்டர் தூரம் பயணிக்கும். கிழக்கிற்கு 25 மீட்டர்ன்னு சொன்ன என்ன கருத்து? கிழக்கில இருந்து 25 மீட்டர் தூரம். கிழக்கிற்கு 25 மீட்டர் தூரம். எங்கால கிழக்குன்னா கிழக்கிற்கு 25 மீட்டர் தூரம். 50 மீட்டர் பயணித்து மீண்டும் திரும்பி அதே பாதையின் வழி 75 மீட்டர் தூரம் பயணிக்கிறார். அம்மாணவனின் இடப்பெயர்ச்சி ஓ புள்ளி. ஓ புள்ளி, இது ஓ புள்ளி என்று வச்சா பிள்ளைகள் இது கிழக்கு, இது மேற்கு. சரியா, கிழக்கிற்கு 25 மீட்டர் தூரம் கண்டா, இங்க கிழக்கில இருந்து 25 மீட்டர், கிழக்கிற்கு 25 மீட்டர் தூரத்துல தான் நினைக்கிறார். கிழக்கே 25 மீட்டர் தூரம் சொன்னாதான் கிழக்கு 25 மீட்டர் தூரம் சொன்னா இங்கால திசை வரும். மேற்கிற்கு 25 மீட்டர் தூரம் சொன்னால் இதுல கொஞ்சம் இது இருக்கு. கிழக்கிற்கு 25 மீட்டர் தூரம் இதுல முதலாவது தான் வருமே, முதலாவது தான் வரும். கிழக்கிற்கு 25 மீட்டர். இப்ப கிழக்கே 25 மீட்டர், சாரி மேற்கே 25 மீட்டர் தூரம் சொன்ன. இப்ப இங்க இந்த புள்ளியில தான் இவர் நிக்க போறார். இந்த புள்ளியில தான் இவர் நிக்க போறார். இப்ப மேற்கே 25 மீட்டர் தூரம், ஆனா கிழக்கிற்கு 25 மீட்டர் தூரத்துல நிக்கிறார். சரியா, மேற்குக்கு 25 மீட்டர் தூரம்னா மாறி வந்துடும், விங்கால பக்கம் வரும். சரியா, கிழக்கே என்றது வர கிழக்கிற்கு என்றது வரது. அவை பொருத்தமானது முதலாவது விடை. சரி, அதற்கு கவனிச்சு கொள்ளுங்க. நான் முதல் 4வது சொல்லிட்டு நானா மேற்கே 25 மீட்டர் தூரம் வேண்டா சொன்ன விட சரி, மேற்கிற்கு 25 மீட்டர் தூரம் வேண்டா வித்தியாசம் எதிர்த்து சார். சரியா, அது ஒரு குழப்பம் ஒன்று இருக்கு, அதை கவனிச்சு செய்யுங்க. 37 கவனிங்க பிள்ளைகள். தூய சோடியம் ஹைட்ரோக்சைட்டின் 10 கிராமினை நீரில் கரைத்து இறுதி கனவளவு 250 சென்டிமீட்டர் கியூப் வரை நீர் சேர்க்கப்பட்டது. இக்கரைசலின் செறிவு செறிவு தெரியும் மூலின் கீழ் கனவளவு. முதல் மூலளவை காண வேணும். மூல் வந்து திணிவின் கீழ் மூல திணிவு. திணிவு தந்திருக்கணும் 10 கிராம். மூல திணிவு வந்து சோடியம் ஹைட்ரோக்சைடு. கண்ணமண்டா சோடியத்துக்கு 23, ஓட்சனுக்கு 16, ஐதரசனுக்கு வந்து கூட்டினா 40 பேர். சரி, அதாவது 10/40 சுருக்கி விட்டவண்டா அவ்வளவு தசம் 2.5 பேர். இப்ப மூல அளவுக்கு பதிலாக நாங்க என்னத்தை பாவிக்கலாம்? தசம் 2.5. கனவளவுக்கு பதிலாக 250 சென்டிமீட்டர் கியூப். டெசிமீட்டர் கியூப்புக்கு தான் அப்போ நாங்க செறிவு காண போறோம். 250 1000ஆல பிரிக்கவும். 250 1000 பிரிக்கிற 1000 மேல போகும். சரி, இந்த ஒரு சைவர் வெட்டலாம். 25க்கு 4 முறை 4ஆல சுருக்கணும்னா 4 5 20
நாவி 2 8 2 10க்கு சைவர் எழுதி 1 மிச்சம் நாய் சைவர் சைவர். அதாவது ஒரு மூல் டெசிமீட்டர் -3 என்றது மூன்றாவது விடை. 5 20 சைவர் எழுதி 2 மிச்சம் நாவி 2 சைவர் எழுதி. அடுத்தது 38 பாருங்கோ. 3 விசைகளின் கீழ் பொருளொன்று சமநிலையில் இருப்பது உருவில் காட்டப்பட்டுள்ளது. கீழே தரப்பட்ட கூற்றுகளுள் உண்மையற்ற கூற்றினை தெரிவு செய்க. இது 3 சாய்ந்த விசைகளின் கீழ் பொருள் சமநிலை அடைகிற சந்தர்ப்பம். 3 விசைகளும் ஒரே தளத்தில் அமையும். சரி. F1 F2 பெருமனில் சமனாகும். சரி. F1 F2 F3 ஆகிய 3 விசைகளினதும் தாக்கக்கூடு ஒரு இடத்தில் சந்திக்கும். இங்க பாருங்க, இந்த 3 தாக்கக்கூடுகளும் ஒரு புள்ளியில சந்திக்கிறது. அதுவும் சரி. F1 F2 விசைகளினதும் விளைவு F3 விசைக்கு சமனாகும். சரி. F1 F2 விசைகளினதும் விளைவு F3 விசைக்கு சமனாகும். இது தவறான கூற்று. F1 F2 F3 3 விசைகளுமே ஒன்று கொண்டு சமனாகத்தான் இருக்கு. சரியா? விளைவுள் F3க்கு சமன்னு சொன்னா அந்த கூற்று பிழை. சரி. உண்மையற்ற கூற்று 4. இந்த 3 விசைகளும் வந்து ஒன்று கொண்டு சமனாகத்தான் இருக்கு. சரி. F1 F2 F3. அடுத்த 39 பாருங்க பிள்ளைகள். P அச்சில் தடி சமநிலையில் உள்ள போது எக்ஸின் பெறுமதி எவ்வளவு? அதாவது விசை திருப்பம் காண வேணும். இந்த அச்சு பற்றி வலஞ்சுழி திருப்பம் சமன், இந்த அச்சு பற்றி இடஞ்சுழி திருப்பம். சரியா? வலஞ்சுழி திருப்பம் சொல்லிக்க இதுல எக்ஸ் விசை காண வேணும். தர சுழற்சி அச்சுல இருந்து தூரம் 1 மீட்டர், அது சமன். இடஞ்சுழி திருப்பம் இங்கேயும் 1 மீட்டர். திணி வந்து 1 கிலோகிராம். அவை சுருக்கி விட்ட மண்டை எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று தான் வரும். சரி. அதாவது 1 கிலோகிராம். சரி. 1 கிலோகிராம் தான் வரும். கிலோகிராமில் தான் அளந்து நாங்கள் இப்போ கிலோகிராம் தான் வரும். அடுத்து 40வது டெங்கு நோய் வருடத்தில் சில காலங்களில் அதிகமாக பரவுகிறது. இது தொடர்பில் மிகவும் சரியான. டெங்கு நோய் வருடம் பூராவும் ஒரே அமைப்பில் பரவுகிறது. மழை காலங்களில் உடம்புகளின் பெருக்கம் அதிகம் என்பதனால் நோய் அதிகமாக பரவுகிறது. சரி. மக்கள் டெங்கு மருந்துகளை பாவிக்காமல் இருப்பதனால் நோய் அதிகம் பரவுகிறது. இதை ஏற்றுக்கொள்கிறது. மிகவும் பொருத்தமானதாக இருக்காது. சுகாதாரத்துறையினரால் மேற்கொள்ளப்படும் டெங்கு நோய் கட்டுப்பாடு நோய் பரவுதலை பாதிப்பதில்லை. நோய் பரவுதலை பாதிப்பதில்லை. அது பிள்ளையான கூற்று. சரி. இப்ப இதுல மிக பொருத்தம் வந்து 2 40க்கு 2.